ஸோ இந்த சாரி வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். கலர் வந்து ஒரு வெந்தய கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரியில ஃபுல்லும் இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா, எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து குடுத்துருப்பாங்க. பார்டர் வந்து இந்த மாதிரி குட்டியா ஒர்க் வந்து குடுத்துருப்பாங்க. இது வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு சாரி. இந்த சாரி டைப்ல கண்டிப்பா எல்லார்கிட்டயும் ஒரு சாரி இருக்கும். கலர் வந்து நல்லா ஒரிஜினலா வந்து சாரி ஃபுல்லா இந்த மாதிரியான கட் ஒர்க் டிசைன்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ரொம்ப கிராண்டான ஒரு சாரி. ஸோ லைட்டுக்கு வந்து இப்படி டிஃப்ரெண்ட்டா தெரியுது. பட் ஒரிஜினல் கலர் வந்து இந்த கலர்ல இருக்கும். ரொம்பவே நல்லாருக்கும். இந்த சாரிக்கு எப்படி வந்து ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம் வாங்க. உங்ககிட்டயும் இதே மாதிரி கட் ஒர்க்ல பிளைன் ப்ளவுஸ் வந்து இருந்தது அப்படின்னா, இந்த டிசைனை வந்து நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க. ரொம்பவே அழகா இருக்கும். இதில குட்டியா வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, பைப்பிங் ஒர்க் வச்சுட்டு அதில வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு லேஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். டிசைன்ஸ்லாம் இங்க ஃப்ளார் மாதிரி வச்சிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. இது வந்து பைப்பிங் டிசைன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இத நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்க. எப்படி ப்ளவுஸ் வந்தது அப்படின்னு மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸ்லீவ பொறுத்தளவுக்கும் அதே பார்டர் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான் வந்து என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு, சாரிய நான் எப்படி தான் மடிச்சு, மடிச்சு வச்சாலும் வந்து என்னன்னா, கலஞ்சு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு வந்து என்னன்னா, கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதுக்கான ஒரு சொல்யூஷன் இதுலயுமே நான் அட்டாச்மெண்ட் பண்றேன். இப்படி நான்லாம் எப்போதும் போல மடிக்கிறது மாதிரி மடிச்சீங்க அப்படின்னன்னா, பீரோல வந்து ஸ்பேஸும் அதிகமா பிடிக்கிற மாதிரி இருக்கும். மடிப்பு கலஞ்சி இருந்த மாதிரி இருக்கும். அப்ப நீங்க எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணா சாரி வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எப்பவுமே ஃபோல்ட் பண்ணுங்க. நான் இதில காமிக்கிறேன் இருங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் வந்து நான் இப்படி என்ன பண்ணிருவேன், குட்டியா வந்து என்னன்னா மடிச்சு வச்சுருவேன். அதுக்கப்புறமா இத மாதிரி நீங்க மடிச்சீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்க எத்தன வாட்டி எடுத்தாலுமே வந்து என்னன்னா கலையவே கலையாது. அப்படியே புதுசா இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சாரி ஃபோல்ட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட்டு சாரி வந்து ஒரு ராணி பிங்க் கலர் சில்க் காட்டன் சாரி. இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில இருக்கக்கூடிய சாரி. இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டியே வந்து என்னன்னா, பயங்கர லைட் வெயிட்டா இருக்கும். எலிகன்ட்டா இருக்கும். சாரி வியர் பண்ணதே தெரியாது. அந்த அளவுக்கு எலிகன்ட்டா இருக்கும். அங்கங்க வந்து என்னன்னா, லீஃப் டிசைன்ஸ் குடுத்துருப்பாங்க. இங்க வந்து என்னன்னா, சாரியோட சைட்ல வந்து குட்டி பார்டர் ஒர்க் வந்து குடுத்துருப்பாங்க. இப்போ நயன்தாரா மேம் வந்து ஒரு ப்ளூ கலர்ல கட்டிட்டு பயங்கர ட்ரெண்டிங்கில இருக்கும் பார்த்தீங்களா? அதே சாரி மாதிரி தான் இந்த சாரியும். இதெல்லாம் என்னோட மோஸ்ட் ஃபேவரைட். கட்டினா அவ்ளோ எலிகன்ட்டா லைட் வெயிட்டா வந்து இருக்கும். இதோட ப்ளவுஸ் டிசைன் இப்போ நம்ம பார்த்துடலாம். இதில கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் இருக்கும்போது நமக்கு ப்ராப்ளமே இல்ல. நெறைய வந்து சான்சஸ் இருக்குன்னு விதவிதமா தைக்கிறதுக்கு. இந்த மாரி மோனோ கலர்ஸ் இருக்கும்போது, நம்ம ஸ்டிச் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். அதில நான் வந்து வச்சிருக்க ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட்டர்ஃப்ளை கட்டு மாதிரி கொடுத்துட்டு, இந்த சைடு இந்த டிசைன்ஸ் வச்சிருப்பேன். இத கொஞ்சம் நல்லா டீப்பா போட்டீங்க அப்படின்னா, இன்னும் அழகா இருக்கும். எனக்கு டீப் நெக் வந்து பிடிக்காது. அதனால நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டைலிஷா இருக்கும். ஸ்லீவ்ஸ பொறுத்த அளவுக்கு அந்த பார்டர மட்டும் அப்படியே நான் ரீட்டெயின் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு ரோஸ் கோல்டு கலர் சாரி. ரொம்ப அழகான ஒரு மோனோ கலர் சாரி. சாஃப்ட் சில்க் சாரி. இந்த சாரிக்கு எப்படி ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. பயங்கர சாஃப்ட்டு. ஆனா கொஞ்சம் வலுவும் இந்த மாதிரியான சாரீஸ். பட் ரொம்ப லைட் வெயிட். கட்டினா அவ்ளோ கிராண்டா வந்து இருக்கும். நிறைய பேரு க்ளோஸ்ல ரிவ்யூ வந்து காட்ட சொல்றீங்க. எஸ் இப்பலாம் இது வந்து பயங்கர ட்ரெண்ட்ல இருக்கு. இதெல்லாம் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். டசல்ஸ் ஒர்க்குமே கீழ குடுத்துருப்பாங்க. நான் ரிவ்யூஸுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி சாரீஸ் நீங்க பிக் பண்ணிக்கோங்க. அவ்ளோ சாஃப்ட்டு, லைட் வெயிட்டு, லுக்கும் பாருங்க அவ்ளோ நல்லாயிருக்கும் இந்த சாரீல. ஸோ இதுக்கு எப்படி ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபண்டாஸ்டிக்கான கலர் காம்பினேஷன் ரோஸ் கோல்ட் கலர்ல வந்து ஒரு மோனோ கலர் சாரிக்கு வந்து டிசைன் பண்ணும்போது, நான் இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஒண்ணுமே இல்லங்க. இந்த ரோஸ் கோல்ட் கலர்ல இருக்கிற கோல்டு பால் செயின வந்து வாங்கி அட்டாச்மெண்ட் தான் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. சப்போஸ் இந்த இது உங்களுக்கு டேமேஜ் ஆயிருச்சு, இல்ல போயிருச்சு, மாத்தணும்னாலும் கூட ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ப்ளவுஸுக்கு எந்த சேதமும் வராது. அதனால தான் இந்த மாரி பேட்டர்ன வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்லீவ பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில தான் நான் வச்சுருக்கேன். ஃப்ளீட்டட் பப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன்.
ரொம்ப அழகா வந்திருந்தது. மோனோ கலர் சாரிய வந்து நீங்க அப்படியே போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ணி போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே ஸ்பேர் ப்ளவுஸ் வந்து ப்ரொக்கேட்ல நெறைய வச்சுப்பேன். நம்ம ஆர்டினரி வந்து சாரிக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி ப்ரொக்கேட் ப்ளவுஸஸ் இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரியான டிசைன வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் நான் வந்து என்னன்னா, கோல்டன் கலர் லேஸ் வச்சுட்டு, நான் என்ன பண்ணியிருப்பேன், ஆர்டினரி கிளாத்ல இருந்து இந்த மாதிரி டிசைனுங்கிறது பண்ணியிருப்பேன். உள்ள அங்கங்க வந்து என்னன்னா, பீட்ஸ் வந்து குடுத்துருப்பேன். இந்த பீட்ஸ் வந்து நான் கொஞ்சம் கருத்துரும். அதனால நெறைய லாங் லாஸ்டிங்கா வராது. பட் வந்து அப்படி ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த டர்னிங்கில மட்டும் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துட்டு உங்க டெய்லர்ட்ட அப்படியே சொல்லிக்கோங்க. டிசைன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப அழகான ஒரு தெகட்டாத டிசைன் இது வந்து. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இங்க ஹேண்ட்ஸ்லயும் அதே மாதிரி ஸ்லீவ் டிசைன்ஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன். ரொம்ப ராயலா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். உங்கள நீங்க மினிமலா காட்டணும். மீன்வைல் கிராண்டா இருக்கணும்னு தெரியுறீங்களா? சாரி ஃபுல்லா பிளைன். பட் வந்து பார்டர் வந்து இந்த மாதிரியான ப்ரொக்கேட் வச்சு நீங்க எடுத்து பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ரிச்சா வந்து காமிக்கும். மினிமல் லுக்ல அவ்ளோ ரிச்சா இருக்கும். இந்த சாரியோட ப்ளவுஸ் டிசைன் நம்ம பார்த்துடலாம். பயங்கரமான ஒரு சாஃப்ட் காட்டன். இதெல்லாம் வந்து டெய்லி வியர் பர்ப்பஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ளாரசன்ட் கிரீன் கலர், இங்கிலீஷ் கலர்ல வந்து குடுத்துருப்பாங்க. நல்ல வைப்ரண்ட்டா இருக்கும். பிரைட்டா காமிக்கும் நம்மளையே. ரொம்ப அழகான ஒரு சாரி. ப்ரொக்கேட் ப்ளவுஸ நீங்க அப்படியே ஸ்டிச் பண்றதுக்கு பதிலா, இந்த மாதிரி சாரியிலிருந்து கொஞ்சம் கிளாத்ஸ எடுத்து நீங்க ஸ்டிச் பண்ணும்போது, நல்லா மேட்ச் ஆக நல்லா தெரியுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு பைப்பிங் டிசைனுங்கிறது நான் குடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னா, லேஸ் ஒர்க். எப்படி இந்த சைடு கவர் பண்ணும்போது சாரியில வந்து மறைஞ்சிரும். அதனால தான் நான் ஒன் சைடு டிசைனுங்கிறத வச்சிருக்கேன். அங்கங்க இந்த பிளைன் கிளாத் சாரியிலேருந்து எடுத்தே இந்த கிளாத்லாம் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா செலவுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்லீவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னன்னா, ஷார்ட் ஸ்லீவ் வச்சுட்டு பைப்பிங் குடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு லேஸ் மட்டும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸு. இந்த மாதிரி ப்ரொக்கேட் டிசைன்ஸ் இருந்ததுன்னா, சாரியிலேருந்து கொஞ்சம் கிளாத் எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும்.